அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியவை, அதாவது ராகு கேது பற்றி. இது ஒரு பெண் பிறப்பு ஜாதகம் போட்டிருக்குங்க, உதாரண ஜாதகங்க. அதில் மீனத்தில் சுக்கிரன் 20 டிகிரியில் இருக்குது, செவ்வாய் 10 டிகிரியில் இருக்குது. அதே மீனத்தில் ஆணோட பிறப்பு ஜாதகத்தில் கடகத்தில் கேது 15 டிகிரியில் இருக்குது. இதுக்கு பலன் எப்படி பார்க்குறோங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமாக ராகு கேது எப்படி கவனிக்கணுங்கிறத பார்ப்போம். ராகு கேது இரண்டும் ஒருவருக்கொருவர் 180 டிகிரி வித்தியாசத்தில் பயணம் செய்வார்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், 7 தான் இருக்கும். அது இவர்கள் இருவரும் சமநிலையில் பயணம் செய்வார்கள். எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் வித்தியாசப்படாது. ஒருவருக்கொருவர் 1 டிகிரி குறைந்தோ அல்லது 1 டிகிரி அதிகமாகவோ பயணம் செய்வதில்லை. ராகு ஆசைகளை குறிப்பவருங்க, கேது ஆன்மீகத்தை குறிப்பவருங்க. வாழ்க்கையில் ஆசை ஆன்மீகம் ரெண்டும் சமநிலையில் இருக்கணும். ராகு வலுத்தா பேராசையை கொடுக்கும், அதனால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். கேது வலுத்தால் சந்நியாச நிலையை கொடுக்கும், இதுவும் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆசையும் ஆன்மீகமும் இரண்டும் சமநிலையில் இருந்தால்தான் வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லை, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அவர்கள் யார் வீட்டில் உள்ளாரோ அந்த வீட்டின் அதிபதியின் பலனை தருவார்கள். பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு இருந்து 7ஆம் இடத்தில் கேது இருந்து அல்லது லக்கணத்தில் கேது இருந்து 7 ராகு இருந்து ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் பிறப்பு ஜாதகத்தில் 6, 8ஆக இருந்தால் பாதிப்பான பலனை தரும். மெயின் 6, 8ஆக இருக்கக்கூடாது. அதே போல் ராகு கேது இருவருக்கும் லக்கணத்துக்கு 2, 8ஆக இருந்தாலும் 3, 9ஆக இருந்தாலும் 4, 10ஆக இருந்தாலும் 5, 11ஆக இருந்தாலும் 6, 12ஆக இருந்தாலும் வீடு கொடுத்த அதிபதிகள் 6, 8ஆக இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிப்பான பலனை தருவார்கள். உதாரணமாக ராகு மேசத்தில் இருக்குது. ராகு என்ற வீட்டு அதிபதி செவ்வாய், கேது அப்போ துலாத்தில் தான் இருக்கும். கேது நின்ற வீட்டு அதிபதி சுக்கிரன். பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் மகரத்துலேயும் சுக்கிரன் மீனத்திலையும் இருந்ததுன்னா ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் 6, 8ஆக இருக்கிறார்கள். அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் 6, 8ஆக இருக்காங்க. மகரத்துலேயும் மிதுனத்துக்கும் 6, 8. ஆகவே திருமண வாழ்க்கை ராகு கேதுவால் பாதிப்பை கொடுக்கும். செவ்வாய் சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது. ஆண் அல்லது பெண் பிறப்பு ஜாதகத்தில் ஒரே ராசியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்து அதற்கு திரிகோண ராசியில் மற்றொருவரின் பிறப்பு ஜாதகத்தில் ராகு அல்லது கேது இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அவர்களுக்கிடையே பிரிவினை கொடுக்கும். இது பாருங்கள், பெண் ஜாதகம் சுக்கிரனும் செவ்வாயும் மீனத்தில் இருக்குது. ஆண் ஜாதகத்தில் கேது 15 டிகிரியில் கடகத்தில் இருக்குது. இது பெண் ஜாதகத்துக்கு 5 திரிகோணத்தில் தான் இருக்குது. அப்போ இவங்களுக்குள்ள கண்டிப்பாக பிரிவினை வரும். பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருந்து ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் மீனத்தில் திரிகோண ராசியான கடகத்தில் கேது இருந்தால் இருவரும் நிரந்தரமாக பிரிந்து விடுவார்கள். இங்கு சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதாக, சுக்கிரன் உச்சம், அதனால் பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரிவினை வரும். இந்த பிரிவினை கோச்சார கேது அல்லது ராகு மீனத்தில் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக 100% பாதிப்பான பலனாக தான் கொடுக்குங்க. விருச்சிகத்தில் பயணம் செய்யும்போது 35 டிகிரி பாதிப்பான பலனை கொடுக்குங்க. கடகத்தில் பயணம் செய்யும்போது 65 டிகிரி பாதிப்பான பலனை கொடுக்குங்க. ஒருவரோட பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனுக்கு இடையே சூரியன் இருந்து சூரியன் வீடான சிம்மத்தில் கேது இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை கொடுக்கும். இந்த பிரிவினைக்கு காரணம் அரசு, மரியாதை, அந்தஸ்து காரணமாக தற்காலிக பிரிவினையை கொடுக்குங்க. இன்னொன்று ஒருவரோட பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனுக்கு இடையில் குரு இருந்துச்சுன்னு வைங்க, குரு வீட்டில் கேது இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை கொடுக்கும். மேற்படி பிரிவினைக்கு தொழில் காரணமாக வெளிநாடு செல்வதால் பிரிவினை கொடுக்கும். இது பரவாயில்ல. ஒருவரோட பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனுக்கு இடையே புதன் இருந்துச்சுன்னு வைங்க, கணவன் மனைவிக்கிடையே
காதல் பிரச்சனை தொடர்பாக இருவருக்கும் பிரச்சனை ஏற்படும். அதாவது கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணிடம் காதலும் மனைவிக்கு வேறு ஒரு ஆணிடம் காதலும் ஏற்படும். அதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைக்கு காரணம் காதல் பிரச்சனை. மேற்படி கோள்கள் ரிஷபம், கன்னி, மிதுனம், கடகராசியில் இருந்து புதன் கெட்டு இருந்தால், சந்திரன் தேய்பிர சந்திரனாக இருந்தால் காதல் விஷயத்தில் தப்புகள் நடக்க வாய்ப்புண்டு. அதாவது இந்த கோள் ரிஷபம், கன்னி, மிதுனம், கடகராசியில் இருந்தால், அது போக புதனும் கெட்டு இருக்கணும், தேய்பிர சந்திரனாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் இந்த கோள்கள் சாத்வீக குணமுடைய ராசியான மீனம், தனுசு, சிம்மம், கடகராசியில் இருந்துச்சுன்னா இந்த காதல் பிரச்சனை இருக்காதுங்க. மேலும் சுக்கிரன் என்ற ராசியில் 2வது திரிகோணத்தில் இருந்து குருவின் வீட்டில் இருந்தால் தவறுகள் நடக்காது. இதானுங்க திருமணம் பொறுத்து பார்க்கும்போது கவனிக்க வேண்டியவங்க ராகு கேதுவோட பிரச்சனை எப்படிங்கிறத இப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. நேயர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, அவங்களுக்கும் இந்த மேரேஜ் இதில் என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறது இதை வச்சு அவங்க பார்த்துக்கலாம். 2 ஜாதகம், அவங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க, ஒரு ஆண் ஜாதகம் வருது, அதில் எப்படி இருந்ததுன்னா நம்ம பொண்ணுக்கு சேராது. அந்த பெண் ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் மீனத்தில் இருக்குது, ஆண் ஜாதகத்தில் கேதுவோ ராகுவோ கடகத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஜாதகம் சேராது, சேர்ந்ததுன்னா பிரிவினை, கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். அஸ்ட்ராலஜரை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. 10 ஜாதகம் வருதுன்னா இந்த மாதிரி இருக்கிறத நீக்கிட்டு பாக்கி இருக்கிற ஜாதகத்தை எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு இது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உபயோகமாக இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேங்க. நீங்கள் செய்வீங்க நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.